சூப்பர் ஸ்டாருக்கு இல்ல காசு மேல ஆசை, தலைவர் அப்பவே நடிச்சாரு ஆன் பல பாஷை. இது எப்படி இருக்குன்னு பேச பாலா சாருக்கு இருக்கு எப்பவுமே ஒரு ஆசை. சூப்பர் ஸ்டார் தான் தி ரியல் ஓஜி கோட். தலைவருக்கு ரசீனா இருக்கிறதுலாம் ஐம் ஃபீலிங் கிரேட். நானும் ஃபேன் தான் பேசுறாரு டைரக்டர் விஷால் வெங்கட். தலைவரை நேர்ல பார்க்க ஆசைப்பட்டும் என்ன பண்ணாங்க பிளாக். இருந்தாலும் யாருக்கும் தெரியாம ஹோட்டலுக்குள்ள போய் நான் கொடுத்தேன் அவங்களுக்கு ஷாக்கு. சூப்பர் ஸ்டாரை நேர்ல பார்த்தோன்னே ஐட்டம் பிளாங்க். எனிதிங் ஃபார் தலைவர்ல பேசுறதே எனக்கு கிடைச்ச லக்கு. தினமும் சூப்பர் ஸ்டார் புக்கை தான் நான் படிக்கிறேன். தலைவர் சொன்ன பாதையில தான் எப்பவுமே நான் நடக்கிறேன். ராஜரசிகனா பொன்ற மெஸ்ஸிதோட என் உரையை முடிக்கிறேன். சூப்பர் ஸ்டார் வந்தாலே தியேட்டர்ல தெரிக்குது கிளாப்ஸ். பிசினஸ் ஆரம்பிச்சுனா கொடுத்தேன் பல பேருக்கு ஜாப்ஸ். தலைவர் வழியில பேச வரேன் சுதாகரன் CEO ஆஃப் சோலா லேப்ஸ். இமோஷனல் சீன்ஸ்னாலே பின்னுவார் தலைவர் சென்டிமெண்ட். சூப்பர் ஸ்டாருக்கு இல்ல எப்பவுமே சினிமால ரிட்டையர்மெண்ட். இதெல்லாம் இருக்கிறது தான் தலைவர் தர்பார் செக்மெண்ட். சூப்பர் ஸ்டார் தான் இந்தியன் சினிமாக்கே மெயின். இதுதான் அன்புள்ள தலைவருக்கு எபிசோட் 49. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ-பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius International Nursery and Primary School, செம்பாக்கம், சென்னை. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது எப்படி கண்டுபிடிச்சீங்க சார்? இது எங்க சார் இருக்கு? இந்த டேட்டாவை எங்க இருந்து எடுக்கிறீங்க? இப்படின்னு பார்க்கக்கூடிய ஒருத்தரும் ஆச்சரியப்படக்கூடிய, அதிர்ச்சி அடையக்கூடிய பல தகவல்களை நமக்கு எடுத்து தொகுத்து தினமும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாலா அவர்கள் இதோ வராரு ஆன் தி செக்மெண்ட். இது எப்படி இருக்கு 481 அப்படின்ற தகவலோட. பிளாக் ஷீப் அன்புள்ள தலைவருக்கு இறுதி கட்டத்தில் இருக்கும். இன்னும் 2 நாட்கள் தான். இன்னைக்கு 49வது நாள். தகவல் நம்பர் 481. தலைவர் கொடுத்த இன்டர்வியூவில் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளுக்கு அவர் சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான பதில்களை பற்றி 10 விஷயங்கள் பேசலாம்னு சொல்லியிருந்தேன். முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட ஒரு முறை கேட்குறாங்க, பிளட் ஸ்டோன் மாதிரி சீக்ரெட் படத்தெல்லாம் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு கேட்டப்போ தலைவர் அதுக்கு சொன்ன பதில், உதட்டில் புன்னகையோட கண்ணில் மின்னலோட, வேற என்ன சார் காரணம்? பணம் பணம் நிறைய பணம் வருது சார். வறுமை வாழ்க்கையில் ரொம்ப பார்த்தவன், அதனால பணத்துக்காக தான் அந்த மாதிரி படங்கள்ல நடிக்கிறேன்னு ரொம்ப வெளிப்படையா சொன்னார். I get the feeling this can be a profitable partnership. I love a man who can give me a good fight. அப்படி சொன்ன தலைவர் பின்னாடி சொல்றார், ஒரு காலத்தில் பணம் ரொம்ப பெருசுன்னு நினச்சேன், அது இல்லைங்கிறது பின்னாடி புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொன்மொழி சொல்கிறேன், அதான் என் வாழ்க்கையாகவே மாறிடுச்சு. ஹாப்பினஸ் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, மகிழ்ச்சி எப்போ ஆரம்பிக்குதுன்னா, எப்போ இலக்குகள் நோக்கி ஓடக்கூடிய பயணம் நிற்குதோ, எப்போ பணம் நோக்கி ஓடுற பயணம் நிற்குதோ அப்போ தான் மகிழ்ச்சி ஆரம்பிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஹாப்பினஸ் பிகின்ஸ் வென் எவர் த ஆம்பிஷன் என். இந்த ஆம்பிஷன் அப்படிங்கிறது பணம் சேர்க்கணும் அப்படிங்கிற என்னுடைய ஆம்பிஷன் எப்போ நினைச்சோ அப்போ தான் என்னுடைய மகிழ்ச்சி ஆரம்பிச்சிச்சு. பணத்தை நான் பார்க்குற பார்வை மாறிச்சு அப்படின்னு சொல்கிறார். உண்மையாக சொல்லணும்னா தலைவர் ஆரம்ப காலகட்டங்களில் சொல்லியிருக்காரு, எனக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிறது தான் மிகப்பெரிய இலக்கு. ஒருவேளை நான் சினிமா நடிகனாகி பணம் சம்பாதிக்க முடியாமல் போயிருந்தா அன்றுவல் டானாகி கூட, கொள்ளக்காரனா மாதிரி கூட பணம் சம்பாதிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட தலைவர் பின்னாடி வாழ்க்கையில் நிதானம் எடுத்துக்கிட்டு பணம் என்பது ஒரு பொருட்டல்ல, பணங்கிறது ஒரு சாதாரண மெட்டீரியல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேனும் பதிவு பண்ணுறார். இப்படி பணத்தை பற்றி தலைவர் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி விருதை பற்றியும் தலைவர் இன்ட்ரெஸ்டிங்கான பதில் சொல்லியிருக்கார். என்னென்னு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 482. தகவல் நம்பர் 482. ஒரு முறை அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு நடிப்புக்கு பெரிய விருது வாங்கணும் அப்படின்னு ஆசை இல்லையான்னு கேட்டப்போ, அப்படி எந்த விதமான ஆசை எனக்கு உண்மையிலே கிடையாதுங்க. எனக்கு உண்மையிலேயே மக்கள் தர்றாங்கல்ல அந்த மரியாதை, மக்கள் தர்றாங்கல்ல அந்த அன்பு, மக்கள் தர்றாங்கல்ல அந்த மதிப்பு, அதுதான் எனக்கு மிகப்பெரிய விருது அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லக்கூடிய எல்லா மாஸ் ஹீரோக்களும் இந்த பதிலை இங்கேயே நிப்பாட்டிடுவாங்க. தலைவர் அந்த பதிலை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறார். அதற்காக அந்த விருதுகள் மேலெல்லாம் எனக்கு மதிப்பில்லைன்னு இல்லை, உண்மையாகவே அந்த விருதுகள்லாம் உயரிய விருதுகள், அது எனக்கு கிடைக்கலங்கிறக்காக அது கம்மின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த விருதுகள் மேலே மிகப்பெரிய ஆர்வம் இல்லை, அவ்வளோதான். ஆனால் உண்மையிலேயே விருதுகள் உயர்வானது தான் அப்படின்னு பதிவு பண்ணுறார். இப்படி தலைவர் விருதுகளை பற்றி வெளிப்படையாக சொன்ன பதிலை பற்றி பேசிட்டு இருக்க நேரத்தில் அடுத்த ஒரு மிக முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி ஒன்று தலைவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு தலைவர் சொன்ன பதில் என்ன தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 483. தகவல் நம்பர் 483. நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது இன்னைக்கு இந்த சீன் அப்படின்னா எந்த சீனுக்கு, எந்த விதமான சீனுக்கு ரொம்ப ஜாலியாவீங்கன்னு கேட்டப்போ தலைவர் சொன்ன பதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதிலுங்க. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் காமெடி சீன் எடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் அப்படியே சீட்லேருந்து ஜம்ப் பண்ணிடுவேன், அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். உண்மையிலேயே நான் நடிக்கிறதுலே காமெடி காட்சிகள் நடிக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அப்படின்னு பதிவு பண்ணுறார் தலைவர். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக டயலாக் காமெடி தாண்டி சிச்சுவேஷன் காமெடி பண்ணால் பயங்கர குஷி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் அவருக்கு ரொம்ப பிடிச்ச நகைச்சுவை நடிகர்கள் யார் அப்படின்னு கேட்டப்போ, சுழிராஜன்,
வி.கே. ராமசாமி, வடிவேலுன்னு பதிவு பண்ணுறார் தலைவர். அதுக்கான காரணம், ஒருத்தர் ஈஸியாக அள வச்சிடலாம், நடித்து ஒருத்தர் ஈஸியாக அள வச்சிடலாம், ஆனால் நடித்து சிரிக்க வைக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைன்னு சொல்லி, அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் தலைவர் மாஸ் ஹீரோவா, குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஹீரோவா, குடும்பங்களுக்கு பிடிச்ச ஹீரோவா இருக்காருன்னா அதற்கு அவருடைய இந்த இன்னசென்ட்டான ஹியூமர் சென்ஸ் தான் காரணம். உண்மையிலேயே காமெடி காட்சிகளில் மிகச்சிறப்பாக நடிக்கக்கூடிய ஹீரோ அப்படின்னா இந்த 100 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் தலைவர் ஒருத்தர் மட்டும்தான். அப்படிப்பட்ட தலைவர்கிட்ட கேட்கப்பட்ட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி, அதுக்கு தலைவர் சொன்ன இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதில், அது தலைவர் படத்தில் காட்சியாகவே இருக்குது. என்னன்னு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 484. தகவல் நம்பர் 484. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்போ உங்களை எப்படி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்குவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. தலைவர் அதுக்கு பதில் சொல்கிறார், யோகா, மெடிடேஷன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தலைவர் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணுவாராம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி முன்னாடி நின்று கேண்டில் ஏற்றி வச்சுட்டு ஒரு நல்ல மியூசிக் போட்டு என்ன நானே ரசிக்கிறது இருக்குல்ல, அந்த மொமெண்ட்டு தான் நான் உண்மையிலே என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறார் தலைவர். இதே தான் படத்தில் காட்சியாக வச்சுருப்பாங்க. பேட்ட படத்தில் நல்லா தெரியும் உங்களுக்கு. சிம்ரனுக்கு அட்வைஸ் பண்ணுவார்ல, நீங்கள் ரிலாக்ஸ் ஆகினா ஒன்றும் வேணாம், கேண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க, மிரர் பண்ணிவிடுங்க, லைட்டை போடுங்க, உங்களை நீங்களே ரசிங்க, டான்ஸ் ஆடுங்க, எல்லாம் சால்வ் முடிஞ்சிருவாள். அது தலைவர் தன் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கக்கூடிய ரிலாக்ஸ் சொல்யூஷன். இது பாருங்க, இப்போ நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க. அதுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு கம்பளி சித்தர் இருந்தார். ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அவர் ஒரு மேட்டர் சொன்னாங்க, நீ ரொம்ப குழப்பமாக இருக்கும்போது அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் உனக்கு பிடிச்ச மியூசிக் போட்டு நல்லா ஆடு, அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதை செய்ய சொன்னாங்க. ட்ரை பண்ணுங்க, ஒர்க் அவுட் ஆகும். நான் சொல்றேங்க, ப்ளீஸ். அப்படிப்பட்ட தலைவர்கிட்ட இன்னொரு சிக்கலான கேள்வி கேட்குறாங்க. அந்த சிக்கலான கேள்விக்கு தலைவர் சொன்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதில் என்ன தெரிஞ்சுக்க. தகவல் நம்பர் 485. தகவல் நம்பர் 485. ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வி தலைவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு தலைவர் சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை எல்லாரும் குழப்பவாதின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையானு கேட்குறாங்க. அதுக்கு தலைவர் ரொம்ப வெளிப்படையாக பதில் சொல்கிறார், ஆமாங்க, நான் எப்போவுமே என் மனசில் என்ன போகிறதோ நான் டக்குன்னு பேசிடுவேன், வேறு மாதிரி யோசிச்சு பார்ப்பேன், வேறு ஒன்று சரின்னு தோணும், அதை சொல்லுவேன். இதெல்லாம் பார்க்குறவங்க என்ன குழப்பவாதின்னு நினைக்கிறது ஒரு வகையில் சரிதானே, தப்பு இல்லை அப்படிங்கிறாரு. ஆனால் அதற்காக நான் சொன்ன விஷயத்தில் பிடிவாதமாக நிற்கணும்னு நான் என்றைக்குமே நினச்சதே இல்லை. எனக்கு ஒரு மாற்றுப்பார்வை வந்தால், ஆமாம் மாற்றுப்பார்வை வந்துருச்சு, இது எனக்கு சரியில்லைன்னு சொல்லி நான் முன்னாடி சொன்னதை மாற்றி சொல்லியிருக்கேன். அது சில பேருக்கு குழப்பமாக தோணலாம், அதனால அவங்க குழப்பவாதின்னு சொல்லலாம். எனக்கு அதில் எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு பதிவு பண்ணுறார் தலைவர். இந்த வெளிப்படைத்தன்மை தான், இந்த அக்செப்டன்ஸ் தான் தலைவர் இன்றைக்கும் மற்ற எல்லா விதமான பிரபலங்கள்லேருந்தும் தனித்து நிற்க வைக்கிது. அப்படி சொல்லிட்டு தலைவர் சொல்கிறார், நான் சொன்ன விஷயத்தை மாற்றி பேசுகிறேன் அப்படின்னு இருக்கலாம்ல, நான் சொன்னதாக இருக்கட்டும், நான் அதை மாற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இந்த ரெண்டுலையும் எனக்கு மட்டும் நல்லது நடக்கிறதுக்கான சுயநலம் மட்டும் எப்பொழுதுமே இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் தலைவர். அது என் முடிவுகள் மாறுது அப்படின்னா அது எனக்காக நான் எப்போதுமே எடுத்ததில்லை அப்படின்னு சொல்கிறார் தலைவர். அப்படிப்பட்ட தலைவர்கிட்ட இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி, நமக்கு அப்படியா அப்படின்னு நினைக்கக்கூடிய கேள்வி. என்ன விஷயம் தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 486. இது எப்படி இருக்கு? இந்த செக்மெண்டோட அடுத்த 5 தகவல்கள் கொண்ட ஃபுல் எபிசோட் பிளாக்ஷிப் வேலி OTT-ல அவைலபிளா இருக்கு. அத பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT-ய டவுன்லோட் பண்ணுங்க. தலைவருக்காக என்ன வேணா பண்ணுவேன், தலைவருக்காக நான் எதையும் செய்ய காத்துட்டு இருக்கேன், தலைவரை பத்தி என்ன சொல்லணும், எங்க சொல்லணும், இப்போ வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடாமே ஆதரவாகக்கூடிய தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசக்கூடிய செக்மெண்ட் தான் எனிதிங் ஃபார் தலைவர். கொண்டாடி தீக்க இது அவருடைய ஃபேன்ஸ். ஹாய், என் பேர் நாராயணமூர்த்தி. நான் கோயம்புத்தூர்ல ஒரு நேஷனலைஸ் பேங்க்ல ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தலைவரோட ஒரு வெறித்தனமான ஃபேனு. எல்லா தலைவர் ஃபேன்ஸ் மாதிரி எனக்கும் என்னன்னா, தலைவர் ஒரு டைமாவது நேரில் பார்த்துடணுன்ற ஒரு ஆசை இருந்தது. கோயம்புத்தூர் பக்கத்தில் ஷோலையூர், ஒரு 2 hours ட்ராவலில் கேரளாவில் ஷோலையூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே ரஜினி படத்துக்கு செட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பிப்ரவரியில இருந்தே என் ஃப்ரெண்டோட அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. அவர் அங்கதான் இருக்காரு. 1 week முன்னாடி பேப்பர் நியூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. தலைவர் ஜெயிலர் 2 ஷூட்டிங்காக ஷோலையூர் வராரு அப்படின்னு சொல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷோலையூர்ல இவங்க செட்டு போட்டிருந்தது டஸ்கர் ஹில்ஸ் ரெசார்ட் பக்கத்துல தான் போட்டிருந்தாங்க. இவ்வளோ பக்கத்துல வரப்போறாரு, நம்ம ஏதாவது சான்ஸ் கிடைச்சா பார்க்கலாம் அப்படின்னு தான் தோணிக்கிட்டே இருந்தது. வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் சொல்றாங்க, தலைவர் அங்க ரெசார்ட்ல தான் தங்க போறாரு அப்படின்னு சொல்லி. தலைவர் ஏப்ரல் 11th கோயம்புத்தூர் வராரு. அங்க ரெசார்ட்டுக்கு போய் ஸ்டே பண்றாரு. நியூஸ் எல்லாம் அதெல்லாம் வருது, அவர் ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வர்றது, அங்க போறது எல்லாமே போட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 12th ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கு. அன்னைக்கு வீடியோலாம் வருது. ஈவினிங் தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்றாரு. அதுவும் நல்ல க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில.
காலையில் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு நான் மட்டும் கார் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். நான் அடிக்கடி இதை சொல்றது உண்டு. சூப்பர் ஸ்டார் அப்படின்றவர் ஒரு மனிதரா, ஒரு நடிகரா, ஒரு திறமையாளரா, அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு தத்துவம். அவர் வந்து வாழ்க்கைக்கு தேவையான தத்துவம் மட்டும் இல்லைங்க, தொழிலுக்கும் தேவையான தத்துவம். அதாவது எத்திக்கலி ஒரு பிஸ்னஸை எப்படி நடத்தலாம், அந்த பிஸ்னஸ்ல வெற்றி தோல்வின்றது ரொம்ப காமன், ப்ராஃபிட் லாஸ்ன்றது ரொம்ப காமன். அப்போ அன்காமனாக இருக்குது ஒரு பிஸ்னஸை எத்திக்ஸோட நடத்துறது தான். அப்படி ஒரு பிஸ்னஸை எத்திக்ஸோட எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்க தலைவர் வெளியில் நின்று நான் இன்னைக்கு அந்த பிஸ்னஸ்ல ஜெயிச்சிருக்கேன்னு சொல்ல வராரு. சோலா லேப்ஸ்னுடைய ஃபவுண்டர் திரு சுதாகர் அவர்கள். தலைவர் கெட்டப்லயே இருப்பாரு. தலைவரை பத்தி என்ன பேசலான்னு பார்த்துட்டு வருவோம். ஆன் த செக்மெண்ட் தலைவர் வழி. Hi, this is Sudhakar, CEO of Chola Labs and Director of Mayavi Meta Private Limited. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். தலைவருங்கிற பேர் வந்து சின்ன வயசுலேயே எனக்கு வந்து பரிச்சயமான பெயர். எய்தர் ரஜினி ஃபேனாக இருப்பாங்க இல்லை கமல் ஃபேனாக இருக்காங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கும் சண்டை கூட அடிக்கடி நடக்கும். பட் நான் வந்து கொஞ்சம் 2 பேர்த்தோட படங்களையும் வந்து ஒரே லெவலில் பார்த்தேன். ஆனால் எக்ஸ்ட்ரானரி எபிலிட்டி வந்து சிலருக்கு இருந்தாலும் அதை வந்து இன்னும் பெட்டராக எப்படி ப்ரெசென்ட் பண்ணி பெரிய லெவலில் மக்களை ரீச் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ரஜினி சார் வந்து ஒரு பெரிய உதாரணம். ஸோ என்னோடய சின்ன வயசுலேருந்து அந்த தலைவருங்கிற பேர் வந்து ரொம்ப நிறைய இடத்துல எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. வீட்டில் கூப்பிட்டு போகிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் ரஜினி சார் படம்லாம் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த ரொம்ப சின்ன வயசில் பார்த்தனால நாமளாக தனியாக ஸ்கூல்லையோ இல்லை வந்து தனியாகவோ போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் என்னோடய பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போன படங்களை தான் வந்து முதல்ல ரஜினி சாரை பார்த்தது. இப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டைல், அந்த வேகம் எல்லாமே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து அந்த சின்ன வயசுலேயே வந்து உருவாக்குனுச்சு. எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கணும், என்ன செயல் செஞ்சாலும் அதில் நம்ம வந்து லீடராக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய விஷயம் சின்ன வயசுலேயே கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அது 16 வயது நிலை அந்த படம் தான் எனக்கு வந்து ரொம்ப பழைய படமாக நான் பார்த்து ஞாபகம் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் தலைவர் நடிச்சிருக்காரு. ஆனால் எனக்கு சரியாக ஞாபகம் இருக்கிறது டயலாக்ஸ்லேருந்து அப்புறம் அந்த சீன்லேருந்து ஞாபகம் வச்சுருக்கிறது வந்து 16 வயது நிலை. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா 2 லெஜெண்ட்ஸ் ஒரே ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. 2 பேருமே எக்ஸ்ட்ரானரி எபிலிட்டியில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ரஜினி சார் வந்து தன்னோட எபிலிட்டியை எவ்வளோ கம்மியான ஸ்பேஸ் கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் வந்து கரெக்டாக ஸ்கோர் பண்ணி போயிட்டே இருப்பார். ஸோ சம்திங் யூனிக், அதாவது கீ டிஃப்ரென்ஷியேட்டர் அப்புறம் யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் ஈவன் நம்ம ஆண்டர்ப்ரனர்ஷிப்லேயே வந்து நிறைய பேர் ஒரே மாதிரியான விஷயங்களை செய்வாங்க. ஆனால் சில பேர் மட்டும் கொஞ்சம் மாறுபட்டு செய்வாங்க. அதே நேரத்தில் வந்து அந்த கீ டிஃப்ரென்ஷியேட்டரை வந்து கரெக்டாக கஸ்டமருக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி ரஜினி சார் பார்த்திங்கன்னா 16 வயது நிலையில் எக்ஸ்ட்ரானரி ஆக்டிங்கை கொடுத்துருப்பாரு. அது அந்த கீ டிஃப்ரென்ஷியேட்டர்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆக்டிங்லேயே வந்து சப்டலாக கொடுக்குற வேரியேஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். பற்ற வச்சுட்டே பரட்ட அப்படிங்கிற ஒரு டைலாக் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நிறைய இடத்துல நான் பேசியிருக்கேன். பட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்கு எப்படி கவுண்டமணி சார் வந்து சொல்லுவார், அதுக்கு வந்து ரஜினி சார் எப்படி அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். தலைவர் வழியில சுதாகர் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக் ஷிப் வேலி ஓடிடியை டவுன்லோட் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டாரை பொறுத்தவரையிலும் அவர் அன்னைக்கு எட்டி உதச்சு உள்ள வந்த அந்த கேட் வழியாக தான் இன்னைக்கும் எக்கச்சக்கமான பேர் சினிமாக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க. இங்க நிறமோ உருவமோ அல்லது எந்த விதமான அந்தஸ்தோ பணமோ எதுவுமே தேவையில்லைங்க. திறமைன்னு ஒன்று இருந்தால் எவ்வளோ பெரிய கேட்டையும் வெட்டி வச்சு உள்ள வரலான்றதுக்கு சான்றவர். அப்படி அவரை காமிச்சு தான் எங்கள் அப்பா நான் இறக்கேலிக்கு உட்பட்டு இருந்தப்ப, நான் ரொம்ப மனம் வந்து போயிருந்தப்ப சின்ன வயசில் மோட்டிவேட் பண்ணார். அன்னைக்கு ஆரம்பித்து தலைவர் ஃபேனான இன்னைக்கு வரலையும் அவர் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணியிருக்காரு என்னையா. அதனால தான் நான் இந்த நிலைமையில் நிற்கிறேன்னு சொல்ல வரார் ஒரு ராஜ ரசிகர் திரு பொன் ரமேஷ் அவர்கள். என்னோட பெயர் பொன் ரமேஷ். நான் மதுரை மாவட்டத்தில் ஒரு அரசு உதவி பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக இருக்கிறேன். 75வது பிறந்தநாள் கொண்டாடும் நமது தலைவருக்கு எனது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 50 ஆண்டு கால திரையுலக பயணம், அதற்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரஜினி ரசிகன் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ரஜினி ரசிகன் கிடையாது. அதாவது
படத்தை ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ளே போய் அவரை ரசிக்க ஆரம்பித்த ஒரு நபர் நான். ஏன்னா அவர் வந்து என்னோடய லைஃப்பில் என்ன வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்கள் அப்பா மூலமாக. நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த நிறக்கேலி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நான் ஆளான காலகட்டத்தில் எங்கள் அப்பாட்ட நான் நிறையா வருத்தப்பட்டு நான் பேசினேன். அப்போ தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நிறைய ஒருத்தர் நம்ம நிறத்துலையே ஒருத்தர் நடிக்க வந்திருக்கிறாரு, நீ அவரை பாரு உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ராமநாதபுரத்தில் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருந்தால் பில்லா படத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அதுக்கு முன்னால் வரைக்கும் நான் தலைவரை வந்து பேப்பரில் சினிமா படத்தோட அந்த விளம்பரங்களில் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். முதல்ல நான் பில்லா படத்தில் தான் அவரை நான் திரையில் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த பார்க்கும்போது அவரோட மூமெண்ட்ஸு, அவரோட அந்த பேஸு, அந்த டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அவரோட ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே ஏதாவது எனக்கு ஒரு உடன்பரவா சகோதரன், மூத்த சகோதரனாக பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து உருவாச்சு. அப்போ படம் பார்த்துட்டு திருப்பி நானும் எங்கள் அப்பாவும் வரும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். அதாவது உன்னுடைய திறமை உன்னுடைய அடையாளத்தை மாற்றும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னார். அதை நான் இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஆழ்மனதில் நான் பதிய வச்சு நான் அதை ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ராஜ ரசிகர்ல பொன் ரமேஷ் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக் ஷிப் வேலி OTT டவுன்லோட் பண்ணுங்க. போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா, ஏன் வழி தனி வழி. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி இப்படி தலைவருடைய ஃபேன்ஸை போய் தட்டி விட்டீங்கன்னா தூக்கத்துல கூட எந்திரிச்சு டக்கு 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 தலைவருடைய பஞ்ச் டைலாக் சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு பஞ்சும் லைஃப்னுடைய மிகப்பெரிய தத்துவங்களை அப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 2 வார்த்தை 4 வார்த்தையில அடக்கிட்டு போயிருங்க. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்மளுடைய தலைவர் தர்பார்ல பேச போறாங்க. வாங்க பார்த்துட்டு வரலாமா அந்த செக்மெண்ட் தலைவர் தர்பார். தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு தலைவர் தர்பார். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற கெஸ்ட் தினேஷ் அண்ட் சந்துரு. இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, சென்டிமெண்ட் டைலாக். தலைவரோட சென்டிமெண்ட் டைலாக் இது ரொம்ப பயங்கரமா இருக்கும். எப்ப கேட்டாலும் எமோஷன் ஆகும். இந்த டைலாக் அவ்வளவு எமோஷனலா பேசியிருக்கேன். அப்படி ஒரு டைலாக் என்ன இருக்கும்? எனக்கு அம்பிகாவும் இவங்களும் இருக்கும்பொழுது அந்த ஒரு ஏமாற்றம் ஏற்படும். ரஜினி சாருக்கு அந்த பாட்டு கூட பாடுவார் பாத்தீங்களா, அந்த சாங் நல்லா இருக்கும். நிறைய கனெக்ட் பண்ற மாதிரியே இருக்கும். எனக்கு அதுக்கு முன்னாடி அவர் சொல்லுவார், அந்த பாட்டோட முன்னாடி லீட் என்ன இருக்குன்னா அழுது சூப்பாரு. அது ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், அது கூட சூப்பார். எஸ் 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 அழுதுட்டே இருப்பாரு. If you want to scold me when I'm alone, but not in the crowd. Behave yourself. Understand? Yes. Yes. Thank you. ஆனா நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகர் வந்து சிரிச்சுக்கிட்டே அழுகும் போது ஒரு ஃபீல் ஆகுது தெரியுமா, அது ரஜினி தலைவரை தவிர வேற யாராலையும் முடியாது. நம்மளுக்கு அவர் அழகு ஒரு மாதிரியா சிரிச்சுக்கிட்டே ஒண்ணு பண்ணுவாரு. அது அவ்வளவு சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து கண்ணு கலங்கும். எனக்கு என்ன தலைவா இப்படி அவர் அழுகும் போது இல்ல படைப்பால இது என்னமா அவன் மாப்பிள்ள இதை விட பெருசா இதை விட இதா உன்னை விட உனக்கு பிடிச்ச மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசகதான் செய்வார். கண்ணீர் வரவே வராது. நல்லா பார்த்துருக்கீங்க. கேசவகுமார் சார் ஒரு இன்டர்வியூ சொல்லி இப்படி வச்சு இப்படிதான் செய்வாரு. நம்ம உட்காந்து அழுதது வந்து இன்னும் அழுதது. அது இல்லாம முத்துப்படத்துல அந்த விடுதலை வாழ்க்கை இந்த வெளியே வரும்போது அழுகாதவங்க ரஜினி ஃபேனாவே இருக்க முடியாது. என்னை பொறுத்தல அது ஜெயிலர்ல கூட ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அப்பா கிட்ட அதை சொல்லுமாப்பா. அவ்வளவு உருக்கமா இருக்கும். எனக்கு அந்த சென்டிமெண்ட் டைலாக்ல அவ்வளவு சூப்பரா இருக்கும். தலைவர் தர்பார்ல தலைவருடைய ஃபேமஸ் பஞ்ச் டயலாக்ஸ் பத்தி பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக் ஷிப் வேலி OTT டவுன்லோட் பண்ணுங்க. சில நேரங்களில் சில மனிதர்கள் தலைவரோட ஃபேனா இல்லாம போலாம், ஆனா அவங்களுக்கு கூட அவரை கவனிச்சு ஃபாலோ பண்றவர்களே தான் அப்படின்னு சொல்ல வராரு. சில நேரங்களில் சில மனிதர்கள் பாம்னு 2 அற்புதமான கலைப்படைப்புகளை கொடுத்து இன்னைக்கு நல்ல ஒரு இயக்குனர்னு பேர் வாங்கி இருக்கக்கூடிய திரு விஷால் வெங்கட் அவர்கள். தலைவர் தான் ஆல் டைம் மோட்டிவேஷன், வெற்றி நிச்சயம் இது வேற சத்தியம் தான், ஆல் டைம் மோட்டிவேட்டிங் சாங் அப்படின்னு எக்கச்சக்கமான தகவல்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறார் ஆன் த செக்மெண்ட் நானும் ஃபேன் தான். ரஜினி சார்ன்ற ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை கேட்டால அது ஒரு எனர்ஜி, ஒரு ஆரா, மேஜராக ஒரு ஃபயர், ஒரு இன்ஸ்பிரேஷன், நமக்கே ஒரு பயங்கர ஒரு எனர்ஜி பூஸ்ட் வரும். ஸோ ரஜினி சார்னால் எனக்கு பேசிக்லி எனர்ஜி அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அவர்கிட்டேருந்து
நிறைய விஷயம் எடுத்துக்கலாம். சொன்ன மாதிரி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்ம ஜென்ரலாக ஒரு ஃபால் இருக்கும்போது அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு, அவரோட எபிலிட்டிஸ் மேலே அவர் எப்படி எப்போவுமே நம்பிக்கை வச்சுருக்காரு, அண்ட் முக்கியமாக எப்போவுமே எவ்வளோ ஹம்பிளாக இருக்காருன்றது வந்து ஒன்று இருக்கும். நம்ம நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சார் எவ்வளோ ஹம்பிளான ஒரு பர்சன்ன்றது. அண்டு எனக்கு வந்து அவரோட எப்போவுமே அவரோட இன்டர்வியூஸில் அவர் மைண்ட் எப்படி கிளியராக வச்சுப்பார். முக்கியமாக எனக்கு வந்து அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஏன்னா எனக்கு இன்னும் ஒரு மேடை ஸ்பீச்சில் ஐ திங்க் சந்திரமுகி ஆடியோ லான்ச்னு நினைக்கிறேன், நான் யானை இல்லை குதிரை, கீழே வந்தால் டக்குன்னு நினச்சிப்பேன்னு சொல்லியிருப்பாரு. நான் யானை இல்லை குதிரை, யானை விழுந்தா எந்திரிக்கிறது ரொம்ப டைம் ஆகும், நான் குதிரை சக்கன்னு எந்திரிப்பேன். அண்டு எல்லா விஷயத்துலையுமே அவர் எப்போ பேசினாலுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி இருக்குது. அவர் மேலே இருக்கிற ஒரு அதீத ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அவரோட பொட்டென்ஷியல் மேலே நம்பிக்கை. அண்ட் ஐ திங்க் நம்ம எல்லாருமே அந்த விஷயத்தை கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த செல்ஃப் பிலீஃபும் வச்சுக்கணும். அதே நேரத்தில் ஐ திங்க் ஹீஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி லேர்னர்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் கற்றுக்கிட்டே இன்றைக்கி வரைக்கும் அவர் கற்றுக்கிட்டே பயங்கரமாக ஒரு ஜேர்னி இருக்காருன்னா சூப்பர் ஸ்டார்னால் சும்மா கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே பெரிய ரஜினி சார் ஃபேன் தான். முக்கியமாக எங்கள் அம்மா வந்து பெரிய ரஜினி சார் ஃபேன். ஸோ அப்படி தான் எனக்குமே ஃபஸ்ட்டு சின்ன வயசில் அதிக படங்கள் நாங்கள் தியேட்டருக்கு போனது கிடையாது ஃபேமிலியாக. பட் ஆனால் போனால் மெஜாரிட்டியாக ரஜினி சார் படம், கமல் சார் படம் இப்படி தான் இருக்கும். ஏன்னா அப்பா கமல் சார் பிடிக்கும், ஆனால் அம்மா வந்து பயங்கரமான ஒரு ரஜினி சார் ஃபேனு. ஸோ எனக்கு சின்ன வயசில் சாரோட படங்கள் பயங்கரமாக மனசில் பதிஞ்சது வந்து அருணாச்சலம், படையப்பா, பாஷா போது நான் ரொம்ப சின்ன பையன், எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. ஏன்னா பாஷா வரும்போது நான் 5 வயசு தான். ஸோ எனக்கு அந்த நினைவு இல்லை. பட் இந்த படையப்பா, அருணாச்சலம் அது எல்லாமே உதயம் தேட்டரில் பார்த்த எல்லா ஞாபகங்களும் இருக்குது. அண்டு எல்லாமே தெரிஞ்ச அந்த டைமில் கிட்டத்தட்ட எல்லா படமுமே ரஜினி சார் படம் வந்து தியேட்டரில் தான். அதுவும் முக்கால்வாசி எப்படியாச்சும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இல்லாட்டி ஃபஸ்ட் டே நைட் ஷோ போயிடும் ஃபேமிலியாக. நானும் ஃபேன் தான்ல. விஷால் வெங்கட் அவர்கள் தலைவரை பற்றி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக் ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. ஒவ்வொரு ரசிகரும் சொல்லுவான் ஈ ஸ்டார் பெஸ்ட், தலைவர் இஸ் ஆல்வேஸ் மைன். இப்போ நம்ம முடிவுக்கு வந்திருக்கோம் எபிசோட் 49. எஸ், இன்னும் ஒரே ஒரு நாள் நம்மளுடைய இந்த 50 நாட்கள் கொண்டாட்டத்தில் தலைவருடைய இந்த 50 ஆண்டு கால சினிமா வாழ்க்கையை கொண்டாடக்கூடிய இந்த அன்புள்ள தலைவருக்குள்ள இன்னும் ஒரு நாள் மீதம் இருக்கு. 49 நாள் கொண்டாட்டங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். பொக்கிஷமாக அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக் ஷிப் வேலி OTT-ல இருக்குது. உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்கட் வெர்ஷன் ஆஃப் ஆல் த 49 எபிசோட்ஸ் அண்ட் நாளைக்கு வரக்கூடிய எபிசோடையும் சேர்த்து நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அண்ட் தொடர்ந்து இதுவரையும் பார்த்துட்டு இருக்கவங்க நாளைக்கு மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சித்திரம் டிவியில் சாயங்காலம் 7 மணிக்கு வந்து சந்திக்கிறேன். பிளாக் ஷிப்னுடைய யூடியூப் சேனலில் இதனுடைய ஷார்ட்கட் வெர்ஷன் டெய்லி அப்டேட்டில் இருந்துகிட்டே இருக்குது 49 எபிசோடுகளுக்கும் சேர்த்து. ஸோ மீண்டும் உங்கள் எல்லாரையும் வந்து நாளைக்கு சந்திக்கிறேன், த கிராண்ட் ஃபினாலே எபிசோட் ஆஃப் அன்புள்ள தலைவருக்குல. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ விக்னேஷ் அண்ட் என்டையர் பிளாக் ஷிப் ஃபேமிலி. இது அஸ்வதி நைட்டிஸ் வழங்கிய பிளாக் ஷிப்ஸ் அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius இன்டர்நேஷனல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், செம்பாக்கம், சென்னை.